சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யானம் கேட்டு பானவை சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யானம் கேட்டு பானவை சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதித்தில் விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதித்தில் விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னாலும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னாலும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யானமுகத்து கேட்டு பானவை சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யானமுகத்து கேட்டு பானவை சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யானமுகத்து கேட்டு பானவை சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே தெற்கு சாண்ட மண்ண முக்குள சேர்ந்த தேவர் போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே தெற்கு சாண்ட மன்னர் இழந்தாய் முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகந்தாய் போற்றி பாடடி பொன்னே
தேவர் காலடி மண்ணே என்ன சொல்ல மண்ணு வானோ டிங்குடாங்கு டிங்குடாங்கு டிங்குடாங்குடோ மத்தவங்க கண்ணு வாடோ டிங்குடாங்கு டிங்குடாங்கு டிங்குடாங்குடோ என்ன சொல்ல மண்ணு வானோ மத்தவங்க கண்ணு வாடோ அந்த கதை இப்ப உள்ள சங்கதிங்க கேட்க வேணும் நம்ம உயிருக்கு மேலே மானமரியாத மானகிழந்தாளே வாழ தெரியாதே பெருசெல்லாம் சொன்னாங்க சொன்னபடி சொன்னாங்க குணத்தாய் மனத்தாய் கலைமானாங்க ஊற்றி பாடடி பொண்ணே தேவர் காலடி மண்ணே தெற்கு தசாண்ட மன்னனிலர்ந்தாவும் முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகந்தாவும் ஒற்றி பாடடி பொண்ணே தேவர் காலடி மண்ணே முன்னோருக்கு முன்னோரெல்லாம் டிங்குடாங்கு டிங்குடாங்கு டிங்குடாங்குடோ என்னாருன்னு கண்டு கொள்ளு டிங்குடாங்கு டிங்குடாங்கு டிங்குடாங்குடோ முன்னோருக்கு முன்னோரெல்லாம் என்னாருன்னு கண்டு கொள்ளு ஏடெடுத்து எழுதி சொல்ல 1 2 3 முக்குளத்தோ கல்யாணந்தா முத்து முத்து கம்பாளந்தா எக்குளமோ வாழ்த்து சொல்லும் அழகான சரிஜோடி ஆனமேல அம்பாரி கணக்கா வழக்கா கடல் போடேராளோ ஊற்றி பாடடி பொண்ணே தேவர் காலடி மண்ணே தெற்கு தசாண்ட மன்னரினந்தாவும் முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகந்தாவும் ஊற்றி பாடடி பொண்ணே தேவர் காலடி பொண்ணே தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்துராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் வந்ததங்கம் பசும்பொன் தேவரையா தெய்வம் வந்ததங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்துராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்துராமலிங்கம் செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் தேவரையா தெய்வம் தந்த தங்கம் பட்டம் பதவி பணத்தின் மீது பற்று வைப்பதில்லை அவர் பற்று வைப்பதில்லை சட்டத்தோடு தர்மத்தோடு தாண்டி போனதில்லை அவர் சத்திய ஞானம் உள்ளே ஜாதி பேதம் ரோகம் எல்லாம் தேவர் இடத்தில் இல்லை அவர் சிந்தை அன்பின் எல்லை எது வந்தாலும் அஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை அவரை தெய்வம் போற்றி பாடும் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்துராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்துராமலிங்கம்
செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் தேவரையா தெய்வம் தந்த தங்கம் தெய்வம் தந்த தங்கம் பசும்பொன் தேவரையா தெய்வம் தந்த தங்கம் அம்மா மரே ஆத்த மரே பாருங்க நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க அம்மா மரே ஆத்த மரே பாருங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க அம்மா மரே ஆத்த மரே வணக்கம் ஆசீர் கிடைக்க வேணும் எனக்கும் தம்பி மரே தங்கச்சி மரே வணக்கம் தம்பி மரே தங்கச்சி மரே வணக்கம் தயவு இருக்க வேணும் எனக்கும் எனக்கு அம்மா மரே ஆத்த மரே வணக்கம் ஆசீர் கிடைக்க வேணும் எனக்கும் அம்மா மரே ஆத்த மரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் தம்பி மாரே அண்ணே மாரே வணக்கம் தயவு இருக்க வேணும் எனக்கும் தம்பி மாரே தங்கச்சி மாரே வணக்கம் உங்க தயவு இருக்க வேணும் எனக்கும் சித்தி மாரே சித்தப்ப மாரே வணக்கம் சித்தி மாரே சித்தப்ப மாரே வணக்கம் உங்க அன்பு இருக்க வேணும் எனக்கும் மாமா மாரே அத்தை மாரே வணக்கம் மாமா மாரே அத்தை மாரே வணக்கம் அன்பு இருக்க வேணும் எனக்கும் அம்மா மாரே அத்தை மாரே வணக்கம் ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு தம்பி மாரே தங்கச்சி மாரே வணக்கம் தயவு இருக்க வேணும் எனக்கு அம்மா மாரே ஆத்த மரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஆத்தாப்ப சொல் பேட்டு கல்யாணம் செய்தவர் ஊர் போய் பேசிக்கிட்டு முட்டிக்கிட்டு போனவர் ஆத்தாப்பன் சொல் பேச்சு கல்யாணம் செய்தவர் ஊர் போய் பேசிக்கிட்டு முட்டிக்கிட்டு போனவர் விவசாயம் பார்க்கிறவரே வணக்கம் விவசாயம் பார்ப்பவரே வணக்கம் வெற்றியா வாழ்பவரே வணக்கம் வணக்கம் அம்மா மாரே ஆத்த மாரே வணக்கம் ஆசீர் கிடைக்க வேணும் எனக்கும் கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி கோமாளி 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 சகல ஒரு ஏமாளி 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 அம்மா. ஒரு கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 அதே ஒரு ஏமாளி ஏமாளி ஒரு ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டி போனதுனா அப்பப்பா. நம்ம உழப்பு என்ன ஆகுங்க அப்பப்பா. தம்பி வேணாம் தம்பி இத்தனை பேரும் நம்மள நம்பி விட்டு நம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு அட உன்னை நம்பி பொதுவாக என் மனசு தங்கம் கொட்டின்னு வந்து விட்டா சிங்கம் பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொட்டின்னு வந்து விட்டா சிங்கம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் 6 மணி வர நாடகத்தை நாங்க நடத்துவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் 6 மணி வர நாடகத்தை நாங்க நடத்துவோம் அம்மா மாதிரி அத்தை மாதிரி வணக்கம் ஆசிர் கிடைக்க வேண்டும் எனக்கு தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி வணக்கம் உங்க தெய்வ இருக்க வேண்டும் எனக்கு பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே தவ குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு சிறப்பான ரசிகர்கள் ரொம்ப உண்மையா ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் நேற்ற காட்டில் இன்னைக்கு கூட்டம் கடுமையாக இருக்கு எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிப்பீங்க கொஞ்சம் தூரமாக இருக்கவங்களே இப்படி முன்னால் வந்து உட்காந்தாத்த எங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் உங்களை பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்னவோ உங்கள்கிட்ட நாங்கள் காசு வாங்கிட்டு நாங்கள் கொடுக்காத மாதிரியும் நீங்கள் என்னவோ எங்கள்கிட்ட சிட்டைக்கு பணம் வாங்கின மாதிரியும் ஒதுங்கி ஒதுங்கி போனால் எப்படி முன்னால் வந்து உட்காந்தாத்த உங்களை பார்க்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் எங்களை பார்க்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு பெரும்பார்ந்த பெரியோர்களே பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களை மற்றும் இந்த விழாவினை பொறிபடுங்கும் விழா குழுவினர்களை மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடகக்கார சிமக்களை எதிர்கால இளைஞர்களே எழுச்சிமு தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே
காலையில் காசு சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே, அன்னை என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட கிடக்கும் திருட்டு கட்டைகளே மற்றும் காஜவாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிருந்து நாடகத்தை காண வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். இன்னைக்கு சிறப்பான நாடகம் தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்களை தேர்வு செஞ்சு பொறுக்கி நாடகத்தை இல்லையா ஒரு சங்கத்திலே ஒரு கலைஞர்களை தேர்வு செஞ்சு பொறுக்கி அவங்க இவங்க வேணும் அப்படின்னு தேர்வு செஞ்சு பொறுக்கி நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அனைவரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிக்கணும். நீங்க எல்லாரும் அமைதியா தான் இருக்கீங்க, நான் தான் கத்திக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் கத்துனேன்? உங்களை அமைதியா இருக்கணும்னு ஏன்பா கத்துற சாலா? நான் கத்துனாத்தான் நாங்க காசு வாங்க முடியும். ஆமாப்பா, நீங்க அமைதியா இருந்தாத்தான் பணத்தை எண்ணி கொடுக்க முடியும். நீங்க சத்தம் போட்டா பணம் குறைஞ்சிடும். அதனால எல்லாரும் அமைதியா இருந்து விடிகிற வரை நாடகத்தை ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனியில் விடிகிற வரை இருக்கா இல்லை 12:10 காலி ஆயிருமான்னு தெரியல. நீங்கள் 12:10 காலி ஆனாலும் சரி, விடிகிற வரை இருந்தாலும் சரி, பவுடர் போட்டாச்சு 70,000 சுவாக முடிஞ்சு. நீங்கள் பாருங்க, போங்க, இருங்க. உங்கள் ஊரில் வந்து இருந்து நான் சொல்லிக்கிட்டு நான் எங்கேயோ இருந்து வந்துக்கிட்டு நீங்கள் இருங்க போகாதீங்க அப்படின்னு சொல்ல எனக்கு ரூல்ஸ் இல்லை. ஆனால் எல்லாரும் விடிகிற வரை இருக்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் காலத்தில் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். சரி சால. ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். சரி சால. ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம். எதுப்பா? கரகாட்டம். அப்படி. ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். சரி. ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். ஒரு 80,000 இருந்தா டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். டைவர்ஸ் நிகழ்ச்சியா? அதுக்கு மாடா நிகழ்ச்சி கொண்டாடுறாங்க. எல்லாத்துக்கும் நிகழ்ச்சி வந்துடும். இன்னும் கொஞ்ச நாள்ல அதுக்கும் பத்திரிக்கை இடத்துல அடிச்சிருவாங்க. அதானே புதுசா. ஒரு 50,000 இருந்தா புருஷன் மட்டும் தண்ணியை குடிச்சிட்டு எங்கிட்டாவது அடி வாங்கிட்டு வரலாம். ஒரு எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல நாடகம்தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த மறைந்த அன்பு அப்பா வெள்ளச்சாமி தேவர் காவல்துறையில் பணிபுரிஞ்சாலும் நாடக கலையின் மீது அவ்வளோ பற்று. நாடகம்னா எங்கே இருந்தாலும் போயிடுவார். டூட்டியிலே இருந்தாலும் சரி, எப்படியாவது பொய்யே சொல்லிட்டு நாடகம் பார்க்க போயிடுவார். அப்பா வெள்ளச்சாமி அப்பா, அந்த வெள்ளச்சாமி தேவர் அன்பு அப்பா அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு 2ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவர் குடும்பத்தின் சார்பிலே இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதனால் அவர் அன்பு அப்பா சாந்தி அடையணும். ஏன்னா அவர் நாடக கலை தான் அவர் முக்கியம் நினைச்ச போல அவர் பேரை சொல்லி நாங்கள் இன்னைக்கு இந்த காசெல்லாம் வாங்கிட்டு போய் நாளைக்கு எல்லாரும் ஒரு ஆளும் ஒரு சீட்டு காசு கட்டலாம், ஒரு கரண்ட் பில் கட்டலாம். ஆமாம் சார். நீ வண்டிக்கு டியூ கட்டலாம், புல்லட்டுக்கு டியூ கட்டணும். புல்லட்டுக்கு ஒரு ஆளும் ஒரு யோசனையில் வந்திருப்பீங்க. அதனால் அந்த குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று எழுந்து அந்த பிரார்த்தனையாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு அப்பா தெய்வ திரு வெள்ளச்சாமி தேவர் எஸ்ஐ அவர்கள் நினைவாக அவரது மகன் திரு ராமலிங்கம், பேரன் அபிதேவ், பேத்தி ரியாஸ்ரீ நாச்சியார் இந்த குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று எழுந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். இந்த கீழத்தூவலிலே வீட்டிருக்கின்ற அந்த 16 பிள்ளை காளியம்மன், முனியப்ப சுவாமி, அரிய நாச்சியம்மன் அனைத்து தெய்வங்களை வணங்கி எங்களது கலைப்பணியை துவங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மகிழகிலே முண்டக கன்னியம்மா கீழத்துவல் வாழுகின்ற 16 பிள்ளை காளியம்மா, கீழத்துவல் வாழுகின்ற முனியப்ப சுவாமி ஐயா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே அரியனாச்சி, அம்மா தாயே அரியனாச்சி, கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறீர்கள். கருணை உள்ளத்தோடு அம்மா அருணை மாறி கருகிறாய். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறாய்.
மகமாகி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. நேத்து மாதிரி இல்லையே, சட்டார் மட்டார் கேட்கணும். அவளே எங்கள் முத்து மாரியம்மா, எண்ணமெல்லாம் நிறைந்தவளே எங்கள் முத்து மாரியம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே அரியனாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வார்த்தறி நாக முருவனுக்கு கருமாறி அறிகிறார். ஏந்தி வந்த திருமுகத்தை காண வந்தோம், ஏந்தி வந்த திருமுகத்தை காணுகிறோம், ஏந்தி வந்த திருமுகத்தை காண வந்தோம். அவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம், அவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம். தொட்டில் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடுவார், தொட்டில் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடுவார், தொட்டில் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திட இனிலே காமாட்சி குழந்தையாக அகிலாண்டேஸ்வரி மகமாகியே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அருளை உள்ள தோடுகம்மா அருளை வாரி தரு, அருளை உள்ள தோடுகம்மா அருளை வாரி தருகிறாய். நாக உருவெடுத்து கருமாறி அருகிறாய். அகிலகிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனில் வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அருளை உள்ள தோடுகம்மா அருளை வாரி தரு நாக உருவெடுத்து கருமாறி அகிலகிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனிவால காமாட்சியம்மா மாங்காடு தனிவால காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே காளி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா அரிய ஆச்சி அம்மா. கைதட்டி 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 ஆதா அல்ல கைதட்டி உற்சாகப்படுத்துங்கம்மா, அல்ல கைதட்டி உற்சாகப்படுத்துங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட மற்றும் விண்ணகரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் வட்டம் கீழத்தூவல் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ 16 பிள்ளை காளியம்மன், ஸ்ரீ முனியப்ப சுவாமி, ஸ்ரீ அரிய நாச்சியம்மன் திருக்கோவில் எருதுகட்டு திருவிழாவை முன்னிட்டு தெய்வ திரு எம் வெள்ளச்சாமி தேவர் இசை அவர்கள் நினைவாக அவரது மகன் திரு ராமலிங்கம், பேரன் அபிதேவ், பேத்தி ரியாஸ்ரீ நாச்சியார் இவர்கள் குடும்பத்தாளர்கள் நடத்தும் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருவார்கள். பரப்பு வருடம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக வந்துள்ள சிங்கார கலையரங்கில் பசும்பொன் ஊனா முத்துராமலிங்க தேவர் சிங்கார கலையரங்கில் கீழத்துவல் உயர்ந்து காவல்துறை ஆய்வாளர் அவள் தலைமையில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடித்து கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறுநிற்பாடி வரும். இது பங்கேற்கக்கூடிய நாடகடிகள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தால் சரி, தெரியாதவளாக இருந்தால் சரி, தெரியப்படுது கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் நடிப்பு செவேந்தன் அன்பு அப்பா புதுகையை சேர்ந்த கேபி காளிமுத்தவர்கள் இவர் எங்க மடையிலே வேலன் வேடன் ஒத்தனாக நடிக்க காத்து வந்திருக்கிறார்கள். ஜெதிகமனை உரையாடி குயில் ஒன்று குயிலின் கோகிலவாணி அன்பு சோரி இணையதள புகழ் அன்பு சோரி புதுகையைச் சேர்ந்த அனிதா அவர்கள் இவர் எங்க மடையிலே பள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். புராணங்கள் கற்று நாடக உலகில் நிகழ்தான் என்று வெற்றி முரசு கொண்டு வரும் திருச்சியைச் சேர்ந்த அன்பொன்னன் எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் இவரங்க மலையிலே நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்பு சகலை புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்து டிஆர் மணிகண்டன் அவர்கள் இவரங்க மலையிலே ஆறுமணியம் பின்பாட்டு இசைப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல கொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகனானே நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உங்கள் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள கரும்பாலை நாம் போடலாம் ஆத்தாருள் தானே சாராக்குது சாரை பாகாக நாம் காய்ச்சலாம் அம்மாருள் தானே இனி பாக்குது செய்தொழில் நேர்த்தியுடன் செய்திட வேண்டும் என்று அக்கறை காட்டுகின்ற சக்கரை தேவன் இங்கு ஊர் மதிக்க பேர் விளங்க வாழ்வதெல்லாம் உன் அருளாதானே வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள இங்கே நாம் கொண்ட கைராசியே அம்மாவள் தந்த அருளாசியே என்றும் என்னை காக்கும் மகராசியே வாழ்வே நான் உந்தன் புகழ் பேசியே பிள்ளைகள் மேன்மைக்கெல்லாம் பெற்றவன் ஏனியடா அக்கறை சேர்வதற்கு அன்னைதான் தோணியடா காலமெல்லாம் காவலுக்கு தாயிருக்க கவலைகள் ஏது வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தே நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகன் நானே நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. பலே 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 ரொம்ப சிறப்பாக விசித்த அந்த வெள்ளிக்கிழமையிலே அம்மாவும் வாசலிலே பாட்டெடுத்து நல்ல பெருமை சொல்ல நம்ம சிறப்பாக விஷயத்தை அன்பு சாலைக்கு நெஞ்சார்ந்து நன்றி. நல்லா கொஞ்சம் கை தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்கம்மா. நான் வளர்த்த ஆத்தாக்க அண்ணன் கொஞ்சம் கை தட்டுங்க. என்னத்தே போங்க என்னவோ என்ன நாங்கள் என்னவோ கிடத்த என்ன சண்டைக்கார மாதிரியே பார்க்குற மாதிரியே இருக்குது. வீட்டில் என் பொண்டாட்டிக்கு எனக்கும் சண்டைன்னு பார்த்தேன். என்ன சாலை சொல்கிற? ஆமாயா என்னப்பா நேற்று வரும் நல்லாப்பா பேசிக்கிட்டு இருந்திய? நேற்று வர நல்லாத்தியா இருக்கு. ஒரே மாதிரி இருப்போம்மா. சரி சரி சரி. 8 மணி வர நல்லாத்தியா இருப்பான். சரி சரி. 9 மணியை போல சோத்துல உப்பு இல்லை குழம்புல உப்பு இல்லைன்னு சண்டை வராதா? கேட்டது தப்பு தான்டா. செருப்பு கொண்டு அறான்னே. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு சாலைக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும். ஆசாரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நமக்கு 2 கதவு, அண்ணனுக்கு 2 மேலே. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை ஆவடியாக அவர்களை சேர்ந்து கே முத்துராஜ் அவர்கள் விரங்கமடையிலே மிருதங்கம் தபேலா டோலக் கவுல் செய்ப்பார்கள்.
ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு சகலைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்டர் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அதிரடி மன்னன் அன்பு மாப்பிள்ளை மேலூர் அருகாமலை சருவலைப்பட்டியைச் சேர்ந்த ஏ சூர்யா அவர்களை பிறகு ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா புதுகையைச் சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் இவரங்கமனையிலே தாளம் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் சீன் அமைப்பு பசுமன் முத்துராமலிங்க தேவர் சீன் கம்பெனி பசுமன் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற மற்றும் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம் மட்டனுக்கு மட்டனு நாட்டுக்கோழிக்கு நாட்டுக்கோழி ரொம்ப சிறப்பான உபசரிப்பு என்ன வேணும் ஏது வேணும் ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த இந்த குடும்பத்தாருக்கு வெள்ளச்சாமி எஸ்ஐ குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த உபசரிப்பு என்ன வேணும் ஏது வேணும்னு வந்தவங்களை என்னால் சாப்பிட முடியலை சாப்பிடுங்கன்னு ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த அந்த குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்து நன்றி. இப்படி இருக்கணும் மாப்பிள்ளை, இது மாதிரி உபசரிப்பு இந்த அர்த்தம் நல்லா இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர் போயிருந்தேன் திண்டுக்கல் பக்கம், நாடாடியர்லாம் வாங்க சாப்பிட அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட போய் உட்காந்தாச்சு, உட்காந்து இலை ஓட்டாச்சு, இலையில தண்ணியை போட்டாச்சு, இலை ஓட்டவன் தண்ணியை போட்டாச்சு, போட்டு கூட்ட வச்சாச்சு, சோத்தை வச்சாச்சு, குழம்பு ஊற்றியாச்சு. பிணைஞ்சு சாப்பிடத்தே போனே அங்கேருந்து ஒரு அண்ணன் வந்தார். தம்பி இங்கே பப்புன் நடிகை யாரும் கேட்டார். அண்ணே நான் தான் சொன்னேன். சரி சரி சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இன்னொரு அண்ணன் வந்தார். தம்பி இங்கே பப்புன் நடிகை யாரும் கேட்டார். அண்ணே நான் தான் சொன்னேன். சரி சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இன்னொரு அண்ணன் வந்தார். தம்பி இங்கே பப்புன் நடிகை யாரும் கேட்டார். அண்ணே நான் தான் சொன்னேன். சரி சரி சாப்பிடு. மணி இப்போவே பத்தாச்சு. பப்புனு முகரை பாரு பொலியறது மாட மாதிரி இருக்கேன். நீ நடித்து சாப்பாட்டு நடித்து பவுடர் போட்டு நடித்து பொழந்த அப்படின்னு சொன்னால் நமக்கு சோறுது இங்கே மனசு வருமாடா. நான் அப்படியே விடலை, சாப்பிடுத்தே வந்தேன். அந்த ஆளுக்கா நான் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஆனால் ரொம்ப சிறப்பான முறையை சாப்பாடு ஏற்பாடு செய்து இந்த குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
நீங்கள்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், இளைஞர் எழுச்சி நாயகன் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்கமடையிலே பபுனாக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன பேரொழி, அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், புதுகை ஜெயவரியா ஜெயப்பிரியா அவர்கள் இவருக்கு மடையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி, அரைச்ச மாவு அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, ரம கதையை கேட்போமா, வீழ வளைச்சு பார்ப்போமா. எம்மா 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 எம்மம்மா. மாடி ஆத்தாடி எனக்கு தெரியாடி, நீ பாதி நான் பாதி வந்தாதி, அரைச்சமாவே அரைப்போமா, துவச்ச துணியே துவப்போமா, ஆமங்கதையே கேட்போமா, லட்சுமணன் போனும் போது வாங்குவோமா. அம்மாடி ஆத்தாடி ஆசை தோசை உள்ளவனே ஆசை பண்ணதே செய் செய் செய், புத்தி ஒண்ணு மொய் ஓடாத நொய் சொத்தை எழுதி வை வை வை. ரொம்ப சிறப்பான முறையில் விஷயத்தை அன்பு சாலைக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று எழுந்த வணக்கம். அம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தரியாடி, அரைச்சமாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போம். காதல் வந்துருச்சுன்னா அரைச்சமாவ அரைப்பாங்க, துவச்ச துணியை துவப்பாங்க. அப்புறம் போய் அந்த கடையில் போய் நின்றுக்கிட்டு அது வேணும் இது வேணும், அப்படியே கல்யாணம் லவ் பண்ணையில் அப்படியே செல்லாம் என் உயிர், ஆமா என் சார். தங்கம், நீ இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை, இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் கல்யாணம் பண்ணி பார்த்தா ஒரு மாதம் வரை செல்லாம் வயிறுன்னு சொல்லுவேன். சரி, ஒரு மாதம் கழிச்சு சொல்லுவேன், இந்த முண்டை மூஞ்சில முழிச்சா விளங்குதே இல்லை, உன்னை யாரு எனக்கு கட்டி வச்சது முண்டை அப்படின்னு. நிறைய குரூப் அப்படித்தான், உனக்கு இல்லை எல்லாருக்கும் அதே நிலைமைதான். நான் வெளியே சொல்றேன், நீ சொல்லாம இருக்க. எல்லா கதையும் அப்படித்தான், எவன் இப்படிதான் இருக்கேன். என் வீட்டுலலாம் சொல்லவே வேணாம். ஆமா, நம்மளாம் ரொம்ப சிறப்பாக இசைத்த தங்கச்சியே உன்னை வீட்டுக்கு வரான்னு சொல்லி விரட்டிட்டு 3 மாதம் ஆச்சு. நான்லாம் இங்கேயே படுத்துக்கிட்டேன் சங்கத்து மச்சான். நீங்க இப்ப எங்க தெரியுறிய? தெருவில் திரியிறேன். தெருவில் திரியிறேன்னு சொல்றேன். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்புலகள் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆட்சியில் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமையில் உள்ள திணையத்துறையை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி என்று கலந்த வணக்கம். பக்தோடி பொதுமக்கள் பெருந்தலாக வருக வருக. இப்படிக்கு பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்திற்கான அன்பு அளிக்கின்ற இப்படிக்கு கீழத்துவல் கிராம பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை உபயமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தெய்வ திரு எம் வெள்ளச்சாமி தேவர் எஸ்ஐ அவர்கள் நினைவாக அவரது மகன் திரு ராமலிங்கம், பேரன் அபுதேவ், பேத்தி ரியாஸ்ரீ நாச்சியார் இவர்கள் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி என்று கலந்த வணக்கம். நம்ம வர்க்கம்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்து நாடகத்தை ரசிக்கிறாங்க. நம்ம ஆண் வர்க்கமும் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்காங்க. நம்ம ஆண் வர்க்கம்லாம் அப்படியோட எந்திரிச்சு எதுவும் போக மாட்டாங்க. அப்படி எதுவும் எந்திரிச்சு போனாலும் ஒரு ஆளாகத்தான் போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சா எதுவும் கட்டிங் இருந்தால் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் இந்த நாட்டில் பெண்கள் மாதிரி இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழவே முடியாது. வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள் மாதிரி இந்த நாட்டில் அடடாடாடா கல் ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் இருந்தேன். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் இருந்தேன். கல் பைப்பில் தண்ணி பிடிக்க லேசாக குடை மட்டும் இடிச்சிடட்டும். இந்த ஊர் பிரசிடண்ட் நீ தாண்டி வச்சிருக்க கிளர் கூட ஏறி போனேன் ஒன்று மண்டை உள்ள வர பேசுங்க. வளர்த்த ஆத்தாக்க வாங்க. இந்த வள்ளி திருமண நாடகத்தில் பப்புனாக நடிக்கும் எம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு
வெள்ளைச்சாமி தேவர் எஸ்ஐ ஈர்லாயம்மாள் அவர்களது குடும்பத்தின் சார்பாகவும் கீழத்தோல் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை வைத்து கௌரவிக்கின்றோம். ஆர்மணிய கலையரசு புதுகையைச் சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுவது. வெள்ளச்சாமி எஸ்ஐ தேவர் குடும்பத்தின் சார்பாக மிருதங்க சக்கரவர்த்தி ஆவடியார் ஊரைச் சேர்ந்த தவுள் கலைஞர் முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு மாப்பிள்ளை சருவலைப்பட்டியை சேர்ந்த சூர்யா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் அன்பு மாமா நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. வர வர போடுக்கலாம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அந்த வெள்ளச்சாமி எஸ்ஐ ஐயா எஸ்ஐ தேவர் ஐயா அவர் குடும்பத்திற்கும் நெஞ்சார்ந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகை என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை வீடியோ கருத்து கொண்டிருக்கின்ற கீழே குடும்பத்தை சேர்ந்து அன்பு அண்ணன் கோமாளி ரசிகன் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அன்பு அண்ணன் கனியவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடகத்தை இனிதே ஆரம்பிக்கின்றோம். என் தம்பியெல்லாம் இன்றைக்கி தான் முதல் பள்ளிக்கூடம் போனீங்களாப்பா. இன்றைக்கி நிறைய ஆளுங்க பள்ளிக்கூடம் போயில ரொம்ப சங்கடப்பட்டு போயிருப்பேன். சாமி முடிட்டு ஆண்டவனே மாறியாத்தா நீ தான் எப்படியாவது ஆண்டவனே ஆத்தா மாறியாத்தா எப்படியாவது டீச்சர் செத்து போயிடறேன்னு ஆண்டவனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆள் இன்றைக்கி போயிருப்பேன் பள்ளிக்கூடம். அப்படித்தான் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு பார்த்தேன். எனக்கு வீடியோ பார்த்தேன். பள்ளிக்கூடத்தை போயெல்லாம் அம்புட்டும் ஒப்பாரி வைக்கிறேன். இந்த ஒரு வாரம் பள்ளிக்கூடத்தை கொண்டே சேர்க்கும்னே படுற பாடு. இன்னும் ஒரு 10-20 நாளைக்கு லீவ் விட்டுருந்தா எல்லாரும் தப்பியெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீ பள்ளிக்கூடம் வச்சோன்னா ரொம்ப கவலையாக இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும். டீச்சரையும் மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டே இருப்பேன். அது எழுத சொன்னிச்சு இது எழுத சொன்னிச்சுன்னு. என் தம்பியெல்லாம் எல்லோரும் நல்லா படிக்கணும். அம்மா அப்பா சொல்கிற நல்லா கேட்டுக்கிட்டு நல்லா படிக்கணும். இல்லைன்னா நல்லா வாங்கி சரக்கை வாங்கி குடிக்கணும். நல்ல புத்திமதி சொல்லுப்பா. ஒன்று படிக்கணும் இல்லைன்னா குடிக்கணும். இப்படி தாண்டா சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அந்த நாட்டில் நல்லா இருக்க முடியும். ஐயா இப்போ படித்தவனுக்கு மரியாதை இல்லை, குடிக்கிறவனுக்கு தான் மரியாதை. அதே மரியாதை எப்படி இவ்வளோ கரெக்டாக நீ நல்லா சரக்கு நல்லா படிச்சுட்டு கூட்டத்தில் பேசு. இல்லைன்னா அறிவனை படிச்சும் அறிவில்லையாடா உனக்கு. நான் இப்படியாடா ஏன்டா என்னைய கை நீட்டி ஒன்னே சொல்லடா. ஒரு பொதுவா படிச்சு உனக்கு அறிவில்லையே கிறுக்கு பைய மாதிரியே பேசுறேன் அப்படின்னு சொல்லுவேன். இதே நம்மளால சரக்கு நல்லா புல்லா போட்டு நடு ரோட்டில் என்ன வச்சுக்க அப்படியே ஒரு பைக்கோ ஒரு காரோ வந்துச்சுன்னா அந்த காருக்காரனே வண்டியை நிப்பாட்டி அண்ணே உங்களை கும்புறேன்னு என் வண்டியை உங்களுக்கு கிடச்சி ஓரமாக இருங்கண்ணே நான் என்ன உங்களை வீட்டில் ஒன்றாவது விட்டு போகிறேன்னு இல்லைன்னு தெரிஞ்சுக்க. படித்தவனுக்கு மரியாதையா குடித்தவனுக்கு மரியாதையா? குடித்தவனுக்கு தான் மரியாதை. ஏன்னா படித்தவெல்லாம் ரொம்ப அமைதியாக இருப்பேன். குடித்த வந்து அங்கே ஆய் ஓய்னு வெட்டுவேன் குத்துவேன் பிறந்துடுவேன் ஆய் ஓன்னு சொல்லுவேன். கடையில் அப்படி சொல்கிறவன் தான் கோயில் வரியே கொடுத்துருக்க மாட்டேன். வரி கொடுத்தாலாம் செவனேன்னு இருக்கும். இந்த கோயிலுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அவன் பண்ணுற அம்போக்கு அடடா. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் போய் கோமாளி வந்துட்டேங்கிறேன். ஒரு ஆள் கேட்குறேன் வெட்டி குதி எப்படா வரேன். அதான் தேவை. அன்னைக்கு ஒரு ஊரில் போய் கோமாளி வந்துட்டேன்னு சொன்னேன். தம்பி பப்ளிக்கார தம்பி நீங்கள் நடித்தது போதும் பிறந்தது பொழுதும் உள்ளே போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளைய வரச்சோன்னு சொன்னார். சரி டான்ஸை விரும்புகிறான்னு அந்த பிள்ளைய வர சொல்லிட்டு அந்த பிள்ளை முதிரை செல்லமும் மச்சந்தண்டி சித்தைக்கத்தில் உச்சந்தண்டி என்று ஒரு உச்சமுள்ள நீ உள்ளே போயிட்டு வள்ளியம்மா வரைச்சோன்னு சொன்னார். சரி கதையை எதிர்பார்க்கணும்னு வள்ளியம்மா வர சொல்லிட்டேன். வள்ளியம்மா பாட்டு பாடி ஆங்கான பூங்காவே அப்படின்னு ஒரு பூங்காவும் இங்கே இல்லை, புதுக்கோட்டையில் இருக்கு பூங்கா. நீ உள்ளே போயிட்டு நாரதரை வர சொல்ல அப்படின்னு சொன்னார். நாரதர் 1 மணிக்கு வர்ற ஆள் 12 மணிக்கெல்லாம் வந்துட்டார். நாராயணன் அவர் சொல்கிறார் நாராயணெலாம் செத்து 8 வருஷம் ஆச்சு, நீ உள்ளே போயிட்டு ராஜபாட்டை வர சொல்ல அப்படின்னு. ராஜபாட்டை வாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்போ மகான் பாடி வந்துட்டார். பாடி வந்தோன்னா அவரை கூப்பிட்டு கேட்டேன் என்னென்ன வரையானே. எல்லாரையும் போய் சொல்லல, எல்லாரையும் வர சொல்லல, என்னென்ன வர்றேன் அப்படின்னு கேட்டேன்.
ஒன்றும் இல்லை தம்பி, நான் போட்ட போதைக்கு எல்லாரும் பார்த்துட்டு தூங்கணும், அதனால வரச்சணும் தம்பியா. குடியார முதவி அவன் பேச்சை கேட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. சகல அப்புறம் என்னாச்சு? ஊருக்காரன் யாரை கேட்டா நாடகத்தை முடிச்சியன்னு கேட்டாங்க. ஐயா இந்த வெள்ளையஞ்சலியமா இருக்காருல்ல, அவர் தான் சொன்னாரு அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அவன் பக்கத்தூருக்காரனா போடா வெண்ணன்னு சொல்லிட்டு பைக் எடுத்து கிளம்பிட்டேன். ஐயா அப்புறம் கோயில போய் கெஞ்சு கேறி 7-8 பாட்டு படிச்சு ஐயா தெரியாம நடந்து போச்சு, வெள்ளையஞ்சலியமா இருக்குது, அவர் தான் ஊர்ல முக்கியமான ஆளாரு போடுறவல்ல அப்படின்னு சொல்லி நாடகத்தை நான் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சு கேறி 7-8 பாட்டு படிச்சு காசை வாங்கிட்டு வந்தோம். இதை ஏன் சொல்ல தெரியுமா? இடையில யாரு என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. நம்மளை கூட்டி வந்தவர் யாரு? அன்னை கனி என்னன்னு மருதமணியன் தான் கூட்டி வந்திருக்காங்க. அதனால அந்த கனி என்னன்னு இந்த மருதமணி என்னன்னு சொல்றதான் கேட்கணும். எத்தனை மணி எழுதி கேட்கணும்? 5 மணி வரை கேட்கணும். அதுக்கடுத்து அவர்கள்ட்ட கேட்கணும். என்னன்னு கேட்கணும்? கனி என்ன ஊர்ல பணம் வாங்கிட்டலாம் இல்லையான்னு. பணம் வாங்கிட்டோம்னு சொன்னா அவர் கனி என்ன நம்ம சொல்றதையும் அவர் கேட்கணும். வாங்கலைன்னா இந்த நாடகத்தை நடத்திடும்னு அப்படின்னு சொல்லணும். அதனால விருந்து நாடகத்தை ரசிப்பீங்க. வளர்த்த ஆத்தாக்க இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. வீட்டில் லோனுனால பல குடும்பம் லோன்னு தெரியுது. அன்னைக்கெல்லாம் எங்கள் ஊரில் ஒருத்தன் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டுத்தேன் வந்தேன். சார் எனக்கு லோனுன்னு அவன் கரண்ட் புள்ள ரீடிங் எடுக்க வந்தவன். அவனோட விட மாட்டேங்குதியா. இந்த லோனு காசு வாங்குற பொம்பளை ஆளுக்கு 10 ஆதார் கார்டு செராக்ஸ் எடுத்து வீட்டிலே வச்சுக்கிறது இந்த லோனு வாங்குறதுக்காக. இதுலேயே லோனு வாங்குற அன்னைக்கு புருஷங்காரன் பேசாமல் பொண்டாட்டிக்கிட்டேன் பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கும். நம்மளால் டைலாக் கொடுப்பேன் பாரு, நீ ஆள் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கடின்னு சொல்லுவேன். எத்து பல்லா இருக்கு நம்ம ஆள் சொல்லுவேன், பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கடி. அப்படி பார்த்தா அன்னைக்கு தான் பொண்டாட்டி 200 ரூபாய்க்கு மல்லிகை வாங்கி போனேன். தலையில் பூவை வைடி பரட்ட மாதிரியே திருட அப்படி 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன், தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். இந்த லோனு காசு வாங்குற அன்னைன்னு பார்த்தா அவங்களுக்கு மல்லிகைப்பூ, சேலை, ஜாக்கெட்டு, 2 கிலோ கறி, இவங்களுக்கு வேட்டி சட்டை. நைஸாக புரிச்சேன் கேட்பார், இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன்டி அப்படின்னு. என்னவோ இவங்க மற்ற நாள்லாம் மூத்தத்தை குடித்த மாதிரி தண்ணி இந்த சரக்கு குடிக்கிறக்கா ஐடியா நேக்க சொல்லுவாங்க. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. என்னென்ன பெரிய ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி, மதுரா, ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சேன் தெரியுமா? ஏன் சகல பணம் வாங்குற வரை அந்த புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் இருக்கு, மச்சனம் தேவை வச்சிருக்கான், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை கும்பிடுவேன். பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டிடுங்க, உங்களை கும்பிட்றக்கா, 2 பொம்பளை பிள்ளை வச்சுட்டு கஷ்டப்படுறக்கா, இல்லைன்னா வேலையை விட்டு நீக்கிடுவாங்க அக்கான்னு. அதே ஆசீர்வாதம். சகல அந்த விடிவெளின்னா விடிவெளின்னு ஒரு லோன் இருக்கு. சண்டாலும் விடியுமோ முடியாதோ 4:30 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. லோனுக்காரனால புருஷனான்னு தெரியல. வந்து வீட்டு வாசலில் வந்து ஒரு பாய் ஒன்று விரிச்சினா ஒரு விளக்கு ஒன்று பற்ற வைக்கிறேன். அந்த விளக்கு எரியிற வரை பணத்தை வசூல் பண்ணுவேன். சகல அந்த விளக்கு அணைஞ்சு வச்சுன்னா என்ன அர்த்தம்? அணையாது, அவங்களாம் அமைத்திடுவேன். பணத்தை வசூல் பண்ணிட்டு விளக்கு அமைத்திடுவேன். இதோட நம்ம வீடுலாம் இருண்டு குட்டியச்சிரா போயிடணுமா, அவங்க வீடுலாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதுலையும் 10 பேருக்கு ஒரு ஆள் குழு தலைவி இருப்பாங்க. குழு தலைவி அவங்க பார்த்தா இந்த நாட்டே ஆள போகிற மந்திரி மாதிரி. அவங்க ஒரு 200 ரூபாய்க்கு ஹேண்ட் பேக்கு, கீழ்ச்சி வச்ச செருப்பு, நான் தான் குழு தலைவி, மயிரை புடுங்கின தலைவின்னு. ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா நாடகமே லோனாத்தான் இருக்கும் போல. ஆத்தி அவங்க பண்ணுற அம்பாக்கு பார்த்தா அமுதா அச்சம்மா காசை கட்டிடு, இல்லைன்னா அவனை நீக்கி போடுவேன், மயிரை பிடுங்கி போடுவேன். என்னவோ அவங்க கை காசு போட்டு கொடுத்த மாதிரி. அவங்க பார்த்தா பெரிய கவர்மெண்ட் டீச்சர் வேலை கிடைச்ச மாதிரி. அந்த பேக்கு போட்டு அடடா. நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குவோம். 50,000 வாங்கினா 80,000 கட்டணும். புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய், புதிய வியாழை, வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாளும் லோன்னா இந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தானமோன்னு போட்டு அடிக்கிறது. இதில் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவங்க இருக்கேன். முத்துராஜ் மாதிரி. நம்ம வீட்டில் நடக்கிறத ஏன்டா வெளியில மைக் போட்டு சொல்ற? பொண்டாட்டி கதவை சாத்திக்கிட்டு முதுகுலே குத்து சங்கு சங்கு சங்குன்னு. யார சகல ஒன்னே தானே நம்மளே சொல்றா. முதுகுல எல்லா லக்கலையும் தான், தொண்டில மட்டுமா முதுகுலே சங்கு சங்குன்னு குத்தும். அப்படியே உள்ள இருந்து நம்மால் சொல்லுவாரு, இவன் அடிக்கிற மாதிரி சொல்ல வெளியே வந்து சொல்ல, மாப்பிள்ளை உங்க அக்கா பிரிச்சு விட்டோம்னு.
அடி வாங்கினது இவ்வளோ இருக்கு. அப்புறம் சொல்லுவேன் சுடுதண்ணி காய வை அப்படின்னு உத்தரம் கொடுக்க. நிறைய குரூப் அப்படிலாம் இருக்கு. அதனால் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்கணும். ஆனால் இன்னைக்கு திருவிழாவுக்காக நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் பல யோசனையிலே இருந்திருப்பாங்க. அந்த கடைக்கு போகணும், ஜவுளி கடைக்கு போகணும், பேன்சி ஸ்டோருக்கு போகணும், நகை கடைக்கு போகணும், பியூட்டி பார்லருக்கு போகணும்னு புருஷம்லாம் அம்புட்டு பித்து கொண்டு போய் திரும்புவேன். இந்த காசை வாங்கி அந்த காசை கட்டணும், இல்லைன்னா பிராந்தி கடைக்கு போகணும், கொஞ்சம் சரக்கு குடிச்சுன்னா சாக்கடைக்கு போகணும். புருஷ நிலைமைலாம் அப்படி. பொம்பளை ஆளுகள்லாம் இன்றைக்கி திருவிழாவுக்காக அடியே ஆற்றி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 தையக்கூலி கொடுத்து தச்சு பின்னால நிலை 2 ஆர்ச்சி 2 குண்டு சகல. அந்த 2 குண்டு எதுக்குடா வச்சிருக்காங்க? எவனாவது சுரண்டுனா மூக்குல பலார்னு அடிக்கிறேன். 2 கயிறு 2 குண்டு வச்சு ஆர்ச்சி வச்சு நான் வளர்த்த ஆத்தாக்கா எல்லாரும் இந்த 800 தையக்கூலி 1000 தையக்கூலி. புருஷம்புலாம் அம்புட்டு வேலிக்கரை வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து தவுசரில் 32 ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை எப்படி உனக்கு தெரியும்? நம்ம தவுசரம் ஓட்டை தானே. ஏன் இந்த 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி அந்த 8 நாளைக்கு அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. எப்படி சேலை? அந்த பிள்ளை காளியம்மனையும் இந்த முனியா சாமியையும் அந்த அரிய நாச்சியை நினைச்சு அந்த 8 நாளைக்கு கும்மி கொட்டுவாங்க. எப்படி கும்மி கொட்டுவாங்க? எப்படி? பாருங்க செஞ்சு வரத பாருங்கடி. கும்மி ஓட்டல அப்படியே இருக்கு அக்கா. இதே மாதிரி தானே கூட்டத்தில் நீங்க கும்மி ஓட்டுவீங்க. மறுபடியும் ஆளுக்கு ஒரு ஆள் கத்துங்க. அப்படிதான் பெரிய பொல்லாத புருஷனை கண்டுக்கிட்டிய அப்படின்னு கும்மி ஓட்டையில பேசிக்கிறங்க. அது நம்மால ஆம்பளையால் நுழையாம பாரு. அவங்க ஓட்டை கட்டிக்கு கண்ண 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 கண்ணன் இருக்கும். எப்படி நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும், யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல போய் நின்றுக்குருவேன். நின்றுக்கிட்டு அத்தாச்சி அண்ணன் வந்தாளா வாய் அப்படி வைக்காதா அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து 2 ரவுண்டு வருவேன். அப்படியே அள்ளி மாலரடுத்து அரளிப்பு தானடுத்து அரளிப்பு தானடுத்து மல்லிப்பூ உனக்கு தானம்மா எங்க மங்கம்மா மனக்குறையே நீ வையம்மா. அள்ளி மாலரடுத்து அரளிப்பு தானடுத்து அரளிப்பு தானடுத்து மல்லிப்பூ உனக்கு தானம்மா என் மங்கம்மா மனக்குறையே நீ வையம்மா. 2 ரவுண்டு வருவேன். 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு முளைப்பாரி நடு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறு மாதிரியே முடிப்பார், ஏன்டா முளைப்பாரி ஓட்டம்னு. அப்புறம் நம்ம அளவுல அம்புன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. அது மாதிரிலாம் எல்லாரும் அமைதியாக இருந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக இருந்து வாழ்க்கையில் இதே மாதிரி வருஷம் ஒரு வரியை போட்டு ஒரு பொங்கலை வச்சு ஒரு கிடா குட்டியை வாங்கி வெட்டி சந்தோஷமாக அது மாதிரி நாடகத்தை வச்சு எல்லாரும் சந்தோஷமாக வாழ்க்கையில் ஒற்றுமை முக்கியம். ஒற்றுமையாக இருந்தால் நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் எதையுமே வெற்றி அடையலாம். ஒற்றுமை இல்லைன்னா வாழ்க்கையில நம்ம எப்போவுமே நல்லா இருக்க முடியாது. எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிப்பை என்பதை தெரிவித்து கொண்டு அதே மாதிரி நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் அவங்களெலாம் கும்பிட்டு கேட்குறேன். ஏன்னா நிறைய ஆள் 10 வருஷம் 15 வருஷம் கல்யாணம் காட்சி பண்ணி குழந்தையே இல்லாமல் இருப்பாங்க, பல கஷ்டத்தில் இருப்பாங்க. நிறைய ஆளுக்கு குழந்தையோட அருமையே தெரியாமல் முந்தா நாள்லாம் ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன சார் வீடியோ? எனக்கே மனசு ரொம்ப வேதனையாயிருச்சு. ஒரு பொம்பளை கள்ள காதலுக்காக அந்த கள்ள காதலன்னு இவனும் சேர்ந்து இந்த பிள்ளைய விட்டு 1.5 வயசு பிள்ளைய சித்திரத்தை வர்த்தி சிகரெட்டை வச்சு 50 லக்கில் சுட்டிருக்கேன். அவன்லாம் என்ன செய்யறதுன்னே தெரியல. கேவல பயில சுட்டு பிடிச்சி என்ன செய்ய போகிறாங்க, அவனுக்கு ஏதாவது தண்டனை விட்டாலும் தேவலை. சுட்டு அந்த பிள்ளை 1.5 வயசு பிள்ளைய கொண்டே விட்டாங்க. பாவம், பெரிய வேதனை. தயவு செய்து நான் வளர்த்த ஆத்தாக்கவங்கெல்லாம் கும்பிட்டு கேட்குறேன். குழந்தை இல்லாமல் ஒரு ஆளும் படுற கஷ்டம் பல வேதனையிலே தாங்குகிற பாவம். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு ஒருத்தன் பார்க்குறேன், ஒரு 2 வயசு இருக்கும், ஒரு பிள்ளை என்னவோ துணிமணி துவைக்கிற மாதிரியே அடிக்கிறான்டா. சே, அவெல்லாம் என்ன செய்யறதுன்னே தெரியல பாவம். நிறைய ஆளுக்கு குழந்தையே இல்லாமல் அதெல்லாம் எவ்வளோ வேதனையா பாவம், மனசு வேதனையாக இருக்கு.
கோயிலுக்கு அதே மாதிரி தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன். நிறைய ஆள் இருந்தாரு. அதே மாதிரி தான் ஒரு 3 வயசு பையன் குழந்தை ஆத்தா உங்களை தான் கேட்குறேன். உங்களை தான் கும்பிட்டா போனே நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா குடும்பம் நோண்டிக்கிட்டே போயிடும். ஆமாம், இந்த போனை நோண்டிட்டா பித்து கொண்ட மாதிரியே ஆயிடுதுங்கப்பா. என்னன்னு தெரியல, நானே பார்த்தேன்னா பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லுதியா சாகல. அது உன் கதை மட்டுமா, என் பொண்டாட்டில சோறு இல்லாம இருந்துருவா. போன் இல்லாம இருக்காதா? போன் இல்லைன்னா எனக்கு கூட மறந்து வச்சாலும் வச்சிருவா. ஏண்டா அதனாலதான் சங்கத்திலே இருக்கியாடா 1 மாசம். அதனால 2 மாசம் ஆச்சு வீட்டுக்கு போய். அப்போ வைக்கிற மீன் குழம்பே விஷம் மாதிரி இருக்கும். அதனாலே நான் போறேன் இல்லை. குழந்தையெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறேன். அன்றைக்கெல்லாம் ஒரு 3 வயசு பையன் ரோட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு கார் நிற்கிது. போயிட்டேன், அந்த காரை திறந்து உள்ளே போயிட்டேன். கதவு லாக் ஆகிருச்சு. பிள்ளை ஒன்றுமே செய்ய முடியாமல் உள்ளே அப்படியே தித்திரிக்கிறான் பாவம். கூட அவன் சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், கதவு லாக் ஆகி உள்ளே இறந்து போயிட்டேன். இப்போ அவன் ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. தயவு செய்து குழந்தையெல்லாம் கும்பிட்டு கேட்குறேன். தயவு செய்து பார்த்து பத்திரமா இருங்க. நான் வளர்த்த ஆத்தாக்கா, அதே மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தம்பியெல்லாம் எல்லாம் கும்பிட்டு கேட்குறேன். பைக்கில் ஓயில பார்த்து ரொம்ப கவனமாக போகணும். காவல்துறை அதிகாரியாக ஹெல்மெட்டு போட சொன்னால் நம்ம நல்லதுக்கா சொல்கிறாங்க, நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, அவங்க நல்லதுக்கா சொல்கிறாங்க. ஹெல்மெட் மாட்டி நம்ம பாதுகாப்புக்கு நீங்கள் மாற்றா நல்லது. அந்த கடுப்பில் தான் உங்களை போட்டு அடிக்கிறது, சட்டார் மட்டார்னு போட்டு. உண்மை. நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, அவங்க பொண்டாட்டி உள்ள நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஹெல்மெட் மாட்டி ரொம்ப கவனமாக போகணும். இந்த சரக்கு தான் பல வாழ்க்கையே கெடுக்கிறது. இப்போ 717 கடை பூட்டினோம்னு சொன்னாங்க. இப்போ எல்லா கடையும் திறந்துட்டாங்க நினைக்கிறேன். என்னடா சொல்கிற சால? இப்போ என்ன கடை பூட்டிட்டு ஆதார் கார்டுக்கு ஒரு கோட்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் வீட்லையும் திருவிழாக்கு 50 பாட்டில் 100 பாட்டில் இருக்குது. அதுதானே, அது எப்படின்னு ஒன்றுமே எனக்கும் தெரியல. தயவு செய்து நல்லா குடிதான் பல வாழ்க்கையை கெடுக்கிறது என்பதை தெரிவித்து கொண்டு எங்களை கலைப்பணியை இணையத்தோட இதுக்கு மேலே பேசணும்னா பப்புனுக்காரன் போட்டு அறுத்து குமிக்கிறேன் முண்டை உள்ளே ஓட்டு. எப்போத்தான் பொம்பளைய வர சொல்லுவேன். என்னென்ன நல்லா பேசுனா அது உங்களுக்கு நல்லவங்களுக்கு தெரியும். யாராவது சரக்கு போட்டானே போட தெரியும், ஒரே தான் பேசுகிற நீனும் நாட்டை திருத்த போகிற மாதிரி நம்ம ஊருக்கு அனுபவப்பட்டிருக்கான். உண்மை நம்ம நல்ல விஷயத்தை தான் சொல்கிறான். அதனால் பார்த்து ரொம்ப கவனமாக இருங்க என்பதை தெரிவித்து கொண்டு எங்களை கலைப்பணியே தம்பியெல்லாம் ஒழுங்காக போய் படிக்க. நேயா என்னத்தான் நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா படிக்கிறது? அப்பல தாய் சொல்கிறத நம்ம கேட்டோம்னா வாழ்க்கையில் எப்போவுமே நல்லா இருப்போம். எங்கள் அப்பா சொன்னார் 4 வருஷத்துக்கு முன்னால், நம்ம நாடகத்தில் சம்பாதிக்கிறோம்னு நான் நகையெல்லாம் அடை வச்சுட்டு கார் வாங்கினேன். ஆமாண்ணே, நடந்த கதை. எங்கள் அப்பா அப்பயே சொன்னார், தம்பி காரெலாம் வேணாண்டா, ஆடம்பர செலவு வச்சுக்கிறப்படாரா, வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்டா, கடை வாங்கி எதையும் செய்யப்படாதுன்னு எங்கள் அப்பா சொன்னார். அட போப்பா, உனக்கு என்ன தெரியும், கார்த்திக் ராஜா பப்புன்னா பெருசாக பேசுவாங்க 4 ஊரில், காரில் ஓடி இறங்கினாத்தான் மரியாதை அப்படின்னு சொல்லி கார் வாங்கினேன். நகையெல்லாம் அடை வச்சுட்டு கார் வாங்குறதுக்கு முன்னால் ஒரு ஆள்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தேன். ஜாதகம் தம்பி ஓஹோன்னு இருக்கு, பங்குனி 4ஆம் தேதியிலேருந்து உனக்கு வாழ்க்கை பெரிய லெவலுக்கு இருக்குன்னு சொன்னேன். அவன் சொன்னவனாத்தான் நகையெல்லாம் அடை வச்சுவிட்டு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு டவேரா கார் வாங்கினேன். நினச்ச மாதிரியே நடக்க போகுறான். டவேரா கார் வாங்கி 10 நாள் ஓட்டினேன். ஓட்டிட்டு அப்புறம் பங்குனி 4ஆம் தேதியிலேருந்து உனக்கு வாழ்க்கை பெரிய லெவலுக்கு ஆளாக போன்னு சொன்னேன். பங்குனி 4ஆம் தேதி தான் கொரோனா மயிரே வந்தது. ஏன்டா அப்போதான் நினச்சேன், சகல வாழ்க்கை ஓஹோன்றது இருக்குமே. ஓஹோன்ல நான் முண்டை மறுபடிக்கும் டவேரை விற்றுப்புட்டு வேற காசு மறுபடிக்கு வட்டிக்கு வாங்கி பெரிய கொடுவேன். எப்போவுமே ஆத்தாப்பன் சொல்கிற கேட்கணும். ஆத்தாப்பன் சொல்கிற கேட்டோம்னா வாழ்க்கையில் எப்போவுமே. ஆனால் அவங்க திட்டுறது வந்து நமக்கு விஷம் வைக்கிற மாதிரியே இருக்கும். அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது திட்டுறது அதெல்லாம் எதுவுமே பலிக்காது. ஆத்தாப்பன் பேச்சை மட்டும் கேளுங்க. அதெல்லாம் எங்கள் அப்பா சொன்னார்னா தெய்வம் சொன்ன மாதிரியே. உண்மையில் நாளைக்கு மழை வரும்னா உண்மையில் மழை வரும். உண்மையை எங்கள் அப்பா கனவுலே சொல்லுவார். கண்ணைக்கு ஒரு மாதிரியா கனவு தெரிஞ்சால் அது உண்மையில் நடக்கும். அதனால் நான் ரொம்ப அனுபவப்பட்டேன். அதனால் தாய் தகப்பன் சொல்கிறதெல்லாம் கேட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். தாய் தகப்பனை பட்னியாக போட்டுவிட்டு 4 பேருக்கு அங்கிட்டு பக்கத்து வீட்டு சுப்பிரமணி பொண்டாட்டிக்கு லோகு பொண்டாட்டிக்கும் பூ வாங்கி கொடுக்குறதும், மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறதும், அல்வா வாங்கி கொடுக்குறதும், தாய் தகப்பனை பட்னியாக போட்டுவிட்டு திருச்சியில் என்ன மனுஷன் வாழ்க்கைன்னு தெரியல. அதனால்
உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இணையே துவங்கணும். மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளர் மருதங்குடியைச் சேர்ந்த அன்பு அண்ணன், இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளர் கனி அண்ணன் மற்றும் மருதமணி அவர்களை இணைந்து இந்த நாடகத்தை அமைக்கிறார். இந்த நாடகம் மட்டும் எந்த நாடகம் வந்தாலும் சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமில்ல, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தொடர் கொள்ளுங்க. அன்னை கனி அண்ணனையும் மருதமணி அண்ணனையும் தொடர் கொள்ளுங்க, சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஐயா எக்குலமும் போற்றுகின்ற ஒரே தலைவர் யாருன்னா, சாதி மதம் பார்க்காத ஒரே தலைவர், ஏழைகளின் தலைவர் யாருன்னா, கேட்ட ஏழைக்காக எல்லாத்தையும் கொடுத்து சொத்து வத்தெல்லாம் கொடுத்த அந்த ஒரே ஒரு தெய்வம் பசுமணியில் பிறந்த முத்துராமலிங்க தேவரையாவை வணங்கி எங்களது கலைப்பணியை இணையே துவங்கன்னா கொஞ்சம் வால்மீகி எக்கோ மட்டும் வைங்க. ஹலோ தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவனையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா, எங்கள் குல சிங்கமையா. தேவரையா 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 எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா, எங்கள் குல சிங்கமையா. தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவரையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா, எங்கள் குல சிங்கமையா. 12 மணி ஆயிருக்கு. பசுமண்ணில் பிறந்தவரா பார்வோற்றும் தலைவனவரா, பசுமண்ணில் பிறந்தவரா பார்வோற்றும் தலைவரவரா, பசுமண்ணில் பிறந்தவரா பார்வோற்றும் தலைவனவரா. தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவரையா குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா, எங்கள் குல சிங்கமையா. போராட்ட வீரரிலே தலை சிறந்த வல்லுனரா, போராட்ட வீரரிலே தலை சிறந்த வல்லவரா, போராட்ட வீரரிலே தலை சிறந்த வல்லுனரா. பசுமணில் பிறந்த எங்கள் சிங்கமையா சிங்கமையா, தேவரையா சிங்கமையா. தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவரையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா, எங்கள் குல சிங்கமையா. இல்லாத மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய இல்லாத மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய வள்ளல் குடை யார் தெரியுமா, பசுமணிலே பிறந்தவர் தாமா. வள்ளல் குடை யார் தெரியுமா, பசுமணிலே பிறந்தவர் தாமா. தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவரையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா, எங்கள் குல சிங்கமையா. பதினெட்டு சித்தரிலே பார்வோற்றும் சித்தரையா, 18 சித்தரே பார் போற்றும் சித்தரையா, 18 சித்தரிலே பார்வோற்றும் சித்தரையா. பசுமணிலில் பிறந்த எங்கள் தங்கமையா தங்கமையா, பசுமணிலே பிறந்த எங்கள் தங்கமையா தங்கமையா. தேவரை தேவரையா தேசம் போற்றும் தலைவரையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா, எங்கள் குல சிங்கமையா. இல்லாத மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய வள்ளல் யாரு தெரியுமா, இல்லாத மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய வள்ளல் யாரு தெரியுமா. பசுமண்ணில் பிறந்த எங்கள் தங்கம் தேவர தானையா, பசுமண்ணில் பிறந்த எங்கள் தங்கம் தேவர தானையா. தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவரையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா, எங்கள் குல சிங்கமையா, எங்கள் குல சிங்கமையா, எங்கள் குல சிங்கமையா.
நெஞ்சு நிற்கும் பூங்காத்து எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தினூத்துவோம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீக்கணும் அடிமானே உன் நெஞ்சு துவக்கிற ராகம் இது எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தினூத்து அழகான மாடத்திலே வந்த கிளி இரண்டு அதில் ஆழோளம் பாடி மனம் நொந்த கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி நேத்து வந்த வண்ணக்கிளி நெஞ்ச கொத்துதடி இளமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டுக்கிளி நிழல் தேடும் கிளி எங்கே நிஜம் காணுமா எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தினூத்து வண்ணம் போட்டேன் நான் அந்த வண்ணம் போட்டேன் அதில் அழகான மலர் செடிகள் நட்டு வைத்து வளர்த்தேன் நான் நட்டு வைத்து வளர்த்தேன் பூமலர வந்ததெல்லாம் புத்தம் புது வாசமடி பூ பறிக்க வந்தவளோ புத்தியில மோசமடி அடிமானே கையில் உள்ள முத்துச்சரம் பத்திரமா வச்சுக்கணும் ஒரு நூடு பிரிஞ்சாலும் உதிர்ந்தோடுமே எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காட்டு தாளாட்டு தாளாட்டு தாவி ஒரு தினூத்துவோம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீக்கணும் அடிமானே உன் நெஞ்சை துவக்கிற ராகம் இது எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தினூத்து பிரியோ கமான் பாட்டிலே கூப்பிடுறான் வாடி வாடி நாட்டு கட்டங்கிற ஆயா என்ன தெரியும் பார்த்தவ என்ன வார்த்தை கேட்கிறா நீ நின்னுகிட்டு என் தங்கச்சியா இருந்துகிட்டு எல்லாருக்கும் வணக்கம் நீங்க என்ன நல்லா இருந்தா நாங்க என்ன நல்லா இருக்க முடியும் எல்லாருக்கும் வணக்கம் பெண் வர்க்கம் அதிகமா உட்காந்துருக்காங்க பாரு எனக்கு சந்தோஷமா இருக்கு எங்க ஆளுங்களா உட்காந்து நல்லா பார்க்கறாங்க பாருங்க அப்ப நீனே கை தட்டி பெண் வர்க்கம்லாம் உட்காந்துருக்கனால இன்னைக்கு நாங்க வச்சதுதான் ஆண் வர்க்கம்லாம் பின்னாடி போயிட்டாங்க பெண் வர்க்கம் முன்னாடி உட்காந்துருக்காங்க எங்க ஆளுங்க என்னைக்கு நிலைச்சு உட்காந்துருப்பாங்க தெரிஞ்சுக்க அத்தா எங்க அண்ணன் ஒரு வார்த்தையை சொல்லி பிடிச்சு நீங்களாம் யாரும் எந்திரிச்சு போகாம விடியற வரைக்கும் எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. எங்கால விடியறவங்க அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. பெட்டு கட்டுவோமா கட்டுவோமா எங்கால தான் உட்கார்ந்துருப்பாங்க. எங்கால தான் உட்காரவங்க நாங்க 4 பேர் சொல்றோம். எந்திரிச்சு போய் என்ன அசிங்கப்படுத்துறாதீங்க தாரலாம். இப்பவே காலை நீட்டி போட்டு உட்கார்ந்துருக்காங்க.
அந்த வயலேக்கலை புடவை சிரிக்கி நம்மளை தான் சொல்றாங்க. என்னம்மா ஆரம்பம் வந்தமா போட்டமா போனமான்னு இருக்கணும். ஆரம்பிச்சுமா? சரியா நீ பாடியா? மூர்த்தராஜ். என்னது தங்கச்சி அந்த வாயால செவனப்பம்மே நல்லா இருக்கீங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க? இப்படிதான் நடக்குதா? என்ன பண்ணிட்டோட கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி, நேரத்திலே காதல் கொண்டேனடி, ஒரு தடவை பார்த்தது கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி. I want to என் தம்பி மேரியோ. யாரு இவங்கள நானும் கல்யாணம் பண்ணிக்கிறது. ஆமா. மச்சான் என்ன சொல்றாப்ல மச்சான்? என்ன மச்சான்? ஏன் மச்சான்? ஏய் மச்சான் இந்த பையன் என்ன அடிக்க? அண்ணே கேளுனே. அண்ணே என்ன இங்க அடிக்க வருவாங்க. ஏண்டா முந்தனத்து நல்லா தான்டா இருந்த. ஏடா பண்ணிட்டு வந்தாய்? உள்ள லட்சணமா? தங்கச்சி தான். மூஞ்சி பார்க்க லட்சணமா பெரிய ஆளா தெரிஞ்சு இப்ப பாருங்க எப்படி இருக்கு. யாரை கேட்டி எடுத்த பஞ்ச வச்சுக்கிறேன். பஞ்சு நான் தான் வச்சிருக்கேன். ஊரெல்லாம் பக்கம் பாருங்க. போட்டுங்கப்பா 100 ரூபாய்க்கு சில்லறை கோடி ஓ கண்ணத்தை பறிக்க விடு நிமிஷம் நேரத்தில் காதல் கொண்டே நடி அப்படி கேட்கக்கூடாது. என்னங்க அப்படின்னு கேட்கணும். வாங்கங்க போங்கங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. நல்லா இருப்பேன். உண்மையானது ஒண்ணு கூட சிரிக்க மாட்டேங்குது பாரு. எல்லாம் ஒண்ணு மண்டே சொல்லிட்டு உட்காந்துருக்கு, ஒண்ணு காலை நீட்டி போட்டு உட்காந்துருக்கு. வரிசையா நானும் நடக்குதோ? தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோமா? நீ பேசுதா, நீ போன் பேசுதா. அண்ணே நம்மள யார் மதி அவனுக்கு தின்னது இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும்
எனது அன்பு தங்கச்சி சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்களுக்கு வெள்ளச்சாமி தேவர் சார்பு ஆய்வாளர் சார்பாக இருளாய் அம்மன் குடும்பத்தார்கள் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. காத்துல தூது விட்டு சரி சரி பொன்னாடை போத்துறதுக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் நீ கேட்குற? அது நமக்கு தங்கச்சி வேணும்டா. எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பு குடும்பத்தார்களுக்கு என் சார்பம் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாக நன்றி நிகழ்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சாப்பிட ஏய் ஏய் கொண்டையக்கா மதிக்கிறா பாரு, என்னை கூப்பிடுற எப்படி போகுது பாரு பகுமானமா. எங்கதான் போற? நம்மள மதிக்கல போப்போம் அண்ணே தாக்கல வேற. ஏய் ஜெயப்பிரியான்னு எப்படி பேர் வச்சிருக்கா? ஏன்டா பேரை மாத்தி மாத்தி கூப்பிடுற? எனக்கே சந்தேகமா வருது. பேரை இவங்க வராத ஊரெல்லாம் அந்த பேரை சொல்லித்தான் கூப்பிடுறா, எல்லாம் ஏன் பேரை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நேத்து கூப்பிட்ட மாதிரியா அண்டையா பழக்க போறேன் பாரு. நேத்து அப்படிதான் கூப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அப்படி. இது எதை வை எதை வைக்கணும்? அடிச்சாதானே நாங்க ஆட முடியும். அப்புறம் அடிக்க மாட்டாங்க. நான் போனதோட அப்புறம் அடிக்க மாட்டாங்க. இந்த ஆடுறதுக்காக தான் கொஞ்ச நேரம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஏதோ கோச்சுக்காம அண்ணே மைச்சிருக்காருண்ணே, அண்ணே நீங்கள் நாங்களும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. யாரோ புருஷன் யாரோ கூப்பிடுது முத்தம்மா I want revenge. என்ன உளறதா? ஒத்தருவாதாரே ஒருவட பத்தட்டுதாரே. ஒத்திக்கிட்டு வாங்க ஓட பக்கம். எதுக்குடா கூப்பிடுற? பூனா. தருவாய் வேணா ஒரு வதத்து பக்கம் வேணா. ஒத்திக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். ஒத்தருவாதாரே நல்ல பதக்க சக்திதாரே. ஒத்தரவனுக்கு மேலே நீ
எனக்கு யாரும் செய்வன வச்சுட்டா எடுக்கிறேன் வச்சது யாருன்னு கண்டுபிடிக்க பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண அளவுக்கு போட்டு பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண அளவுக்கு போட்டு அஞ்சி கொண்டு போனவரே கொண்டு இருக்க நேரமாச்சே அங்கே என்ன தெரிகிறது அங்கே என்ன தெரிகிறது அட இரு அண்ணா கீழே குனிஞ்சு என்ன பார்த்துக்கிட்டு இருக்காய் தும்பப்பூவு வள்ளுவட்டே தொட தெரிய நீ எங்கடா கீழே பார்த்துக்கிட்டு இருக்க அங்கே என்ன தெரிகிறது என்னது சோத்திர பாண்டவரே நான் அங்க கிளியரா இல்ல இங்க கிளியரா அல்ல நன்னாள் முதலா யாரையும் நினைச்சதில்லை கேக்குதா காலைல ஒரு சம்பவம் நடந்துச்சு வண்டியில உனக்கு தெரியாதே என்ன சொன்ன அந்த இதுல வீடியோ கேட்பாங்கல்ல அது மாதிரி இது போன் எடுத்தாங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணு அல்ல நன்னாள் முதலா யாரையும் நினைச்சதில்லை நாமெல்லாம் உங்களுக்கு வாக்கப்படா நானு சொல்லுவீங்களே அடி ஆகாது ஆகாது மச்சானே போகாது தை மாசம் மச்சானே பல்ல கடிக்குது அல்ல நன்னாள் ஏய் தோடா நீண்டா கத்திரியாடா ஏய் என்ன பண்ற நான் கூட டெலிவரி ஆன நேரத்துல இது ஏய் ஒழுங்கா வா செய்யும் வாய் மூடு. என்ன இந்த மிருதங்கர மோத்திரம் சிரிப்பே காணோம் என்னங்கண்ணே அங்கே சரி 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 என்ன மனமுள்ள பொண்ணு மதுரையில கேட்டாங்க மணப்பாறையில கேட்டாக அந்த மாயவரத்துல கேட்டாங்க பரமக்குடியில கேட்டாக ஆனா நம்ம ஊர்ல கேட்டாங்க அந்த தேவ கொட்டையில கேட்டாக எல்லாம் முன்னாலே வீணா மட்டும் சொன்னேன் பின்னாலே நீ மச்சான் வீடு ஆசைப்பட்டு வந்தேன் பின்னாலே என்ன மனமுள்ள பொண்ணு மதுரையில கேட்டாங்க மன்னார் குடியில் கேட்டாக
கேட்டு என்னைக்கு நான் வைக்காம இருந்திருக்கேன்? என்னடா சொல்ற? நீ கேட்டு என்னைக்கு அண்ணன் வைக்காம இருந்திருக்கேன்? வைக்கிறத பத்தி பேசுறா பாவே.